வெல்கம் டு சிவன் பார்வதி சக்தி பீடம். இன்றைய பதிவில் நாம் சகல தேவர்களையும் ஒரே ஒரு நாளில் ஒரே மூலிகையை வைத்து உபாசனை செய்து வசியம் செய்து கொள்வது எப்படி என்பதனை இந்த பதிவில் பார்ப்போம். இதனுடைய பலனானது சகல தேவர்களையும் வசியம் செய்யலாம். உங்களை கண்டவர்கள் உங்களுக்கு வசமாகி நீங்கள் கேட்டதை கொடுக்கும் அளவிற்கு உங்களுக்கு வசியமாவார்கள். இதனை பயன்படுத்தி யாரும் தவறாக எண்ணத்தை இப்பொழுதே விட்டுவிடுங்கள். ஏனென்றால் இது பழங்கால முனிவர்களாலும் மகா சித்தர்களாலும் மனிதர்களுக்கு கூறப்பட்ட ஒரு அபூர்வமான இரகசிய முறையாகும். எனவே இதனை தவறான நோக்கத்திற்காக பயன்படுத்தினால் இது உங்களுக்கு செயல்படாமலும் மற்றும் உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகளை உண்டு பண்ணி உங்களை மரணத்தின் வாயிலுக்கே கொண்டு சென்றுவிடும். எனவே இதனை தவறாக பயன்படுத்தாதீர்கள். தேவர்களை வசியம் செய்து நமக்கு அனைத்து விதமான சகல காரியங்களையும் நன்மையாக முடித்து கொள்ளலாம். இதுவே இதனுடைய தாத்பரியமாகும். இதற்கு முதலில் செவ்வாய்க்கிழமை காலையில் கஸ்தூரி மஞ்சள் செடி இருக்கும் இடத்திற்கு சென்று அங்கு சுத்தம் செய்து கொண்டு அதற்கு சாப நிவர்த்தி செய்து, அதாவது அந்த இடத்தை சுத்தம் செய்து அந்த செடியை நன்றாக தண்ணீர் ஊற்றி கழுவி அதன் பிறகு மஞ்சள் குங்குமம் இட்டு அதற்கு பிறகுதான் அந்த செடிக்கு சாப நிவர்த்தி மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். இப்படி ஒரு 108 உரு கொடுத்த பிறகு மூலிகைக்கு உயிர் கொடுக்கும் மந்திரத்தை ஒரு 108 உரு கொடுக்க வேண்டும். அதன் பிறகு ஆணிவேர் அறாமல் எடுத்து கொண்டு வர வேண்டும். முக்கியமாக இதனை பிரம்ம முகூர்த்த வேளையில் செவ்வாய்க்கிழமையில் தான் எடுக்க வேண்டும். மற்ற நாட்களில் எடுத்தால் முழுமையாக பயன் தராது. இப்படி எடுத்து வந்த வேரை பூஜை அறையில் வைத்து அல்லது நீங்கள் தியானம் செய்யக்கூடிய அறையில் வைத்து அதற்கு ஓம் சகல தேவர்களும் வசி வசி என்ற மந்திரத்தை 1008 உரு கொடுத்த பிறகு நீங்கள் அதனை உங்களுடைய வலது கையிலோ அல்லது இடுப்பிலோ கட்டி கொண்டால் உங்களுக்கு அந்த கணம் முதல் எந்த காரியத்திலும் தோல்வி கிடையாது. நீங்கள் எந்த காரியத்தை நினைத்து செயல்பட்டாலும் உங்களுக்கு வெற்றியே கிட்டும். இது மட்டுமின்றி தேவர்களால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு எந்த நேரத்திலும் உங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் வராமல் காத்து ரட்சிப்பார்கள். இன்னும் அநேகமான செயல்களை சொல்லிக்கொண்டே போகலாம். தேவர்களே வசியம் ஆவார்கள் என்றால் மனிதர்கள் எல்லாம் எம்மாத்திரம்? உங்களை கண்ட மனிதரும் உங்களுக்கு வசமாகி நீங்கள் இட்ட வேலைகளை செய்து கொடுப்பார்கள். அதே போன்று உங்களுடைய விரோதிகளாக இருந்தாலும் அந்த குளிச்சத்தை நீங்கள் கட்டிய மறு கணத்தில் அவர்கள் உங்களுக்கு நண்பர்களாக மாறி அனைத்து விதமான காரியங்களை உங்களுக்கு சாதகமாக முடித்து தருவார். இது போன்று பல விஷயங்கள் இந்த சகல தேவர்கள் வசியம் மூலம் உங்களுக்கு கைகூடும். அதே போன்று பூத பிரேத பிசாசுகளும் உங்களை அண்டாது. நீங்கள் எந்த நேரத்தில் எங்கு சென்றாலும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அஷ்டதிக்கு காவலாகவும் இந்த குளிச்சமானது உங்களுக்கு இருக்கும். ஆனால் இதனை பயன்படுத்தும் முறையை கூறினேன். எப்படி பயன்படுத்தக்கூடாது என்பதனை பார்ப்போம். முதலில் உங்களுக்கு திருமணம் ஆகியிருந்தால் உங்களுடைய மனைவியை தவிர வேறு எந்த பெண்ணையும் மனதளவில் கூட நினைத்து பார்க்க கூடாது. திருமணம் ஆகவில்லை என்றால் எந்த ஒரு பெண்ணையும் நினைக்கக்கூட கூடாது. அதே போன்று இறந்தவர்கள் வீட்டிற்கு சென்றால் இந்த குளிச்சத்திற்கு சக்தியானது குறைந்துவிடும். அதே போன்று இறைச்சி உண்ணும் பொழுதும், அதாவது நீங்கள் மாமிசம் உண்ணும் பொழுது இதற்கு சக்தியானது குறையும். நீங்கள் சக்தியை அதிகரிப்பதற்கு காலையில் தினமும் அந்த ஓம் சகல தேவர்களும் வசி வசி என்ற மந்திரத்தை தொடர்ந்து ஜபம் செய்து வந்தால் அந்த சக்தியானது மறுபடியும் கிடைக்கும். ஆனால் இது போன்ற தவறுகளை தொடர்ந்து செய்து கொண்டே வந்து சக்திகளை ஏற்ற நினைத்தால் அது நடக்காது. ஒரு முறை அல்லது 2 முறை தான் இப்படி சக்திகளை உருவேற்ற முடியும்.
இது மனிதர்களுக்கு கிடைத்த ஒரு அற்புதமான விஷயம். இதனை அனைவரும் தெரிந்து பயன்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவு. இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தாலோ அல்லது உங்களுக்கு ஏதேனும் பதிவு தேவைப்பட்டாலோ கமெண்டில் சொல்லவும். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.